ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லிவ் டு த வே. இந்த மாதிரியான பர்சன்ஸோட வெற்றியை யார் நினைச்சாலும் தடுக்கவே முடியாதுங்க. சில ஜீவன்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாதை என்ன, அவங்களுடைய குறிக்கோள் என்ன, அவங்களுடைய இலக்கு என்ன, அதை நோக்கியே போய்கிட்டே இருப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் அதை கண்டுக்காம தன்னுடைய லட்சியத்தை நோக்கியே அவங்க போராடி போய்கிட்டே இருப்பாங்க. இவங்களுடைய வெற்றியை யார் நினைச்சாலும் தடுக்கவே முடியாது. உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். நீங்கள் எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்காக ஃபுல்லாக நீங்கள் உங்களை பிடிக்காதவங்கள்ட்ட போய் உங்களை நீங்கள் ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. உங்களை பிடிக்காதவங்க நீங்கள் என்னத்தான் சொன்னாலும் அதில் இருந்து ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை உண்டு பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த ப்ரூஃபை கூட அவங்களுக்கு ஏற்றுக்கிற ஒரு மனப்பக்குவம் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ப்ரூஃபை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அப்படிங்கிறது அவசியம் இல்லாத ஒன்று. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்பவே ஹாப்பியாக வாழுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுடைய லட்சியம் என்ன, உங்களுடைய குறிக்கோள் என்ன, அதை நோக்கி நீங்கள் போய்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் ப்ரூஃப் கேட்டவங்களே உங்கள் முன்னாடி மண்டியிடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும். அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் இப்போதைக்கு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கடந்து கடந்து போய்கிட்டே இருங்க. உங்களுடைய வெற்றியை யார் நினைச்சாலும் தடுக்கவே முடியாது. உங்கள் குடும்ப நண்பர்களாக இருக்கலாம், இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம், இல்லது நண்பர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, உங்ககிட்ட இதுதான் குறை அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்த்தீங்கன்னா 10 பேர் அதை பெருசுப்படுத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது உங்களுடைய வாய்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய கேரக்டராக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கலாம் உங்ககிட்ட இருந்து. பட் அந்த விஷயம் தாங்க இந்த உலகத்தில் லட்சம் பேருக்கு பிடிச்சது மாதிரி இருக்கும். பட் அந்த குறை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த குறைகளால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையே செழுமை அடையக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் கூட வரும். ஸோ எப்போதுமே யார் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத மனசில் இருந்து விலக்கி வச்சுட்டு உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நோக்கி மட்டும் நீங்கள் போய்கிட்டே இருங்க. உங்களுடைய வெற்றியை யார் நினைச்சாலும் தடுக்கவே முடியாது. ஒருத்தங்களை பிடிக்கல அப்படின்னா தயவு செய்து அவங்கள விட்டு விலகியே இருங்க. அவங்கள பற்றியான பேச்சு கூட உங்களுடைய வாயிலையும் சரி உங்களுடைய மனசுலையும் சரி எழும்பாத வண்ணம் பார்த்துக்கோங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றியே பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு எதிர்மறையான ஒரு விளைவை மட்டும்தாங்க உண்டு பண்ணும். எப்போதுமே ஒருத்தங்களை பிடிக்கலையா ஜஸ்ட் விலகி இருங்க. எப்போதுமே அவங்கள பற்றியான ஒரு தவறான விமர்சனங்களை வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி ஒரு விதமான ஒரு கசப்புணர்வை மட்டும்தாங்க ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். பிடிக்கலையா விலகிருங்க. வீட்லேயும் சரி ஆஃபீஸ்லேயும் சரி நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸ்லேயும் இருந்தாலும் சரி, எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சிட்டீங்க அப்படின்னாலே பாதி வேலையை மிச்சப்படுத்திடலாம். ஒரு விதமான ஒரு வேலை பழுவில் இருந்தும் நீங்கள் தப்பிக்கலாம். உங்கள் சார்ந்தவர்களையும் தப்பிக்க வைக்கலாம். ஸோ எப்போதுமே எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சு பழகுங்க. உங்களை சார்ந்தவர்களுக்கும் அந்த பழக்கத்தை பழக்கப்படுத்தி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்காக இருக்கட்டும், இல்லது நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸில் இருக்கக்கூடியவர்களுக்காக இருக்கட்டும், ரொம்பவே வேலைப்பளு அப்படிங்கிறது வராமல் இந்த ஸ்ட்ரெஸ் அந்த மனநிலை அப்படிங்கிறதும் ரொம்பவே இதமாக இருக்கும். இந்த பாசிட்டிவ் வைப் எப்போ கிடைக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்சதை நாம் விருப்பத்தோடு பண்ணும்போது மட்டும்தான் நம்மளுடைய எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே பாசிட்டிவாக இருக்கும். ஸோ எப்போதுமே பிடிச்ச விஷயத்த ரொம்பவே இஷ்டமாக பண்ணுங்கள், ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுடைய மனதையும் சரி உடம்பையும் சரி ரொம்பவே ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்னா ஹெல்த்தி ஃபுட் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்று. அதுவும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் கண்டிப்பாக ஹெல்த்தி ஃபுட் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக மாறித்தாங்க ஆகணும். ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆக்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு சில நேரத்தில் ரொம்பவே சோர்வாக ஃபீல் பண்ணுவீங்க. இது எல்லாத்துக்குமே அடித்தளமாக இருக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபுட்டு மட்டும்தாங்க. எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக ஃபுட் எடுக்க முடியுமோ ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டை மட்டும் உங்களுடைய உணவில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மனமும் சரி உடலும் சரி உங்களுடைய சிந்தனையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது கூடவே சின்ன சின்ன யோகா போசஸாக இருக்கட்டும், இல்லை எக்ஸசைஸாக இருக்கட்டும் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய
எண்ணங்கள் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக ரொம்பவே சூப்பராக உங்களுடைய வாழ்க்கை வந்து சேஞ்ச் ஆகிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. கண்டிப்பாக ஒவ்வொருத்தங்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். பட் அதை விட்டுக்கிட்டு என்கிட்ட இதுதான் குறை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த குறைகள் மட்டுமே உங்களுடைய கண்ணுக்கு புலப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா எப்போதுமே நெகட்டிவாக தான் உங்களுடைய தாட்டும் இருக்கும், உங்களுடைய நடவடிக்கைகளும் இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு காமாக உட்கார்ந்துருந்து உங்ககிட்ட என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிங்கிறத வந்து நிதானமாக யோசிங்க. கண்டிப்பாக அதுக்கு ஹெல்த்தி ஃபுட் அப்படிங்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய லைஃப் சேஞ்சஸை வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுடைய குறைகள் அப்படிங்கிறது உங்களுடைய கண்ணிலிருந்து மறைஞ்சு உங்களுடைய ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது உங்களுடைய கண்ணுக்கு வந்து புலப்பட்டு அதற்கான முயற்சிகளை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணும்போது மட்டும்தாங்க ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. அதையும் ரொம்ப விருப்பத்தோட பண்ணுவீங்க. ஸோ அடுத்தவங்க இதை திணிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு விருப்பம் இல்லாததை வந்து எப்போதுமே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டு வராதீங்க. அதை எவ்வளவு தூரம் சொல்லி புரிய வைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் சொல்லி அவங்கள புரிய வச்சு ஜஸ்ட் அதில் இருந்து விலகிடுங்க. அதுதான் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து ரொம்பவே நல்லதாக இருக்கும். வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு முறை மட்டும்தாங்க. அதை உங்களுக்கு பிடிச்சது மாதிரி வாழ்ந்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஹாப்பியான வாழ்க்கையை வந்து ரொம்பவே பாசிட்டிவாக எனர்ஜெட்டிக்காக கொண்டு போகலாம். வெற்றி அப்படிங்கிறது முயற்சியில் மட்டும்தாங்க இருக்குது. பல முறை முயன்றும் தோற்றுட்டனே அப்படின்னுட்டுன்னு துவண்டு போய் உட்கார்ந்துருக்காம எப்போ உங்களுக்கு வெற்றி கிடைக்குமோ அது வரைக்கும் முயன்றுக்கிட்டே இருங்க. தோல்வி அப்படிங்கிறது ஒவ்வொரு படிக்கட்டு தாங்க. ஒவ்வொரு தோல்வியுமே ஒவ்வொரு பாடத்தை வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கற்றுக் கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஸோ தோல்வியை கண்ட உடனே முடங்கி விடாமல் வெற்றியை நோக்கி போய்கிட்டே இருங்க. உண்மையை சாதாரணமாக நீங்கள் போய் உரைக்க சொன்னீங்க அப்படின்னா அவமானங்களும் காயங்களும் மட்டும்தாங்க மிஞ்சும். ஸோ எப்போதுமே ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஜஸ்ட்டு நீங்கள் போய் சொல்கிறத விட்டுட்டு அதுக்கான நேரம், சூழ்நிலை, காலம், இடம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பார்த்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான ஒரு டைம் வரும்போது எல்லாமே ஏற்றுப்பாங்க. உண்மை அப்படிங்கிறது இந்த உலகத்தில் வந்து என்றைக்கா இருந்தாலுமே அது வெளிப்பட்டு தான் தீரும். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.